ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. துளசிராஜ் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நதியா காசிநாதன். துளசிராஜ் ஆடியோ நாவல் சேனலின் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அத்தியாயம் 21. நாட்கள் அதன் போக்கில் சென்றது. பந்தக்கால் நடப்பட்ட அன்று மாலையே உதயாதித்தனுக்கும் வெண்மதிக்கும் அவர்களது வீட்டில் நலங்கு வைக்கப்பட்டது. அன்றிரவு வெண்மதி நிதினுக்கு போன் செய்து சிறிது நேரம் பேசினாள். பின்பு அவளுடைய நண்பனான கமலிடமும் பேசிவிட்டு போனை வைத்தாள். மறுநாள் மாலையில் எல்லோரும் திருமண மண்டபத்திற்கு கிளம்பிச் சென்றார்கள். வரவேற்பு விழா மேடை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முகிலன் கார்குழலி மற்றும் உதயாதித்தன் வெண்மதி ஆகிய 2 ஜோடிகளும் மேடை ஏறினார்கள். வரவேற்பு நிகழ்ச்சியில் முகிலன் வெண்ணிற கோட் சுட்டுடை அணிந்திருந்தான். கார்குழலி அதே நிறத்தில் பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். இருவருமே விருந்தினர்களுக்காக செயற்கையாக புன்னகை புரிந்தார்கள். ஆகாய நீல நிற ஷெர்வானி உடை அணிந்திருந்த உதயாதித்தனின் முகம் இறுக்கமாக இருக்க, அவன் அருகில் அதே நீல நிறத்தில் வெள்ளை ஜரிகை வேலைப்பாடுகள் அமைந்த புடவையை அணிந்து நின்றிருந்த வெண்மதியோ கடனே என்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். மேகநாதன் தன் 2 மகள்களையும் கண்டு உள்ளம் பூரித்து போனார். ஆனால் அருந்ததியின் கண்களோ மகளை கடந்து வெண்மதியின் மேல் வெறுப்பாக பதிய உதயாதித்தன் அதை கண்டு கொண்டான். அவன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல் கேட்க, உடனே தனது பார்வையை மாற்றிக்கொண்டு பல்லை காட்டிய அருந்ததி மகளிடம் செல்ல எத்தனிக்க, முகிலன் அத்தையை பார்வையாலேயே சுட்டு எரித்தான். அதை கண்டு பயந்த அருந்ததி ஓரமாக நின்று கொண்டார். தாயின் வாடிய முகத்தை கண்டு கார்குழலை தவித்து போனாள். அவள் உடனே மேடையிலிருந்து இறங்கப் போக முகிலன் அவளின் கையை பிடித்து தடுத்தான். ஆனால் பேசவில்லை. எனக்கு அம்மா கிட்ட போகணும், அவள் கெஞ்சலாக கேட்க அவன் அவளது கையை விட்டு விட்டான். மேடையிலிருந்து இறங்கிய குழலி கண்கள் கலங்க அருந்ததியை அணைத்து கொண்டாள். தாயும் மகளும் அன்பை பொழிந்து முடிக்க சில நிமிடங்கள் ஆனது. அப்போது குழலியிடம் வந்த கங்கா மருமகளின் முகத்தை கைக்குட்டையால் மெல்ல துடைத்து விட்டு கொண்டே, குழலி, மேடையில முகிலன் தனியா இருக்கான் பாரு, போய் நில்லு என்றார் கடுமையான குரலில். குழலி தலை குனிந்து கொண்டே சென்று விட கங்கா அருந்ததியை முறைத்து விட்டு சென்றார். மேடையில் ஏறிய மேகநாதன் வெண்மதியிடம் சென்று, குடிக்க கூல்ட்ரிங்க் கொண்டு வரட்டுமாடா என்று கேட்க அவள் வேண்டாம் என்பது போல் தலையசைத்தாள். அதை எட்டி பார்த்த குழலி தந்தையை முறைத்தாள். சின்னவளின் பார்வை உணர்ந்து திரும்பி பார்த்தவர், குழலி, உனக்கு வேணுமா என்று கேட்டுக்கொண்டே அவளிடம் சென்றார். அவளை பேசாம போயிடு, அசிங்கமா ஏதாவது சொல்லிட போறேன் என்று பல்லை கடித்தாள். குழலி, முகிலன் மனைவியை அதட்ட அவளோ, இங்க பாருங்க, நான் என் அப்பா கிட்ட தான் கோபமா பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்களுக்கு நடுவுல வராதீங்க என்றாள். மகளின் கோபத்தை கண்டு கொள்ளாமல் புன்னகை புரிந்த மேகநாதன் அவளின் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து விட்டு சென்றார். குழலி பேசியது உதயாதித்தன் மற்றும் வெண்மதியின் காதிலும் விழுந்தது. அவன் மதியின் முகத்தை நோக்க அவளது முகம் கன நேரத்தில் இறுகி போனது. இரவு 10 மணிக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து முடிய வெண்மதி மணமகள் அறைக்கும் உதயாதித்தன் மணமகன் அறைக்கும் சென்றார்கள். மற்றவர்களுக்கு எல்லாம் தனித்தனி அறை கொடுக்கப்பட்டிருந்தது. நள்ளிரவு வேளையில் பால்கனியில் நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த உதயாதித்தனின் மனமோ நிலை கொள்ளாமல் தவித்தது. அப்போது அவனது அறைக்கதவு தட்டப்பட சிகரெட்டை அணைத்துவிட்டு அறைக்குள் சென்று கதவை திறந்தான். அங்கே வெண்மதி நின்றிருக்க அவன் அவளை குழப்பமாக பார்த்து, என்ன என்று கேட்டான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சுற்றுமுற்றும் பயத்துடன் பார்த்து கொண்டே சொன்னாள். உள்ளவா என்றவன் அவளுக்கு வழியை விட்டு விலகி நிற்க அவள் அறைக்குள் நுழைந்தாள். கதவை சாற்றுவிட்டு வந்தவன், என்ன பேசணும் என்று கேட்டான் விரைப்பாக. அவள் தனது முந்தானைக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு ஃபைலை வெளியே எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அது உதயாதித்தனின் பாஸ்போர்ட் சான்றிதழ்கள் அடங்கிய ஃபைல் தான். சந்திரபிரகாஷ் பிடுங்கிக் கொண்டு சென்ற ஃபைல் இவளிடம் எப்படி வந்தது என்ற குழப்பத்தில் இருந்தவன் அதை வாங்காமல் அவளை கேள்வியாக பார்த்தான். அந்த பார்வையின் பொருளை உணர்ந்தவள் அன்று அவர்கள் பேசியவற்றை போனில் கேட்டதை கூறினாள். அத்துடன் கோகிலாவிடம் சொல்லி யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு மண்டபத்திற்கு வர சொன்னதும் அவள்தான். இதுல உங்க பாஸ்போர்ட், வீசா எல்லாம் இருக்கு. நான் உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மண்டபத்துக்கு பின்னாடி வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க இப்பவே கிளம்புங்க என்று அவள் அவசர அவசரமாக கூறினாள். எங்க? ஜெர்மனிக்கு. அங்கதானே போகணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் போயிட்டா இந்த கல்யாணம் நின்னுடும். இதென்ன முதல் தடவையா?
ஏற்கனவே 2 முறை நின்னு போயிருக்கு என்று விரக்தியாக சொன்னான். இது அப்படி இல்லை, நான் போயிட்டா இங்க பெரிய பிரச்சனையே வெடிக்கும் என்றவனின் குரல் இறுகி போனது. அதை பார்க்க நானே இங்க இருக்க மாட்டேன் என்றவள் கூற அவன் திகைத்தான். என்ன சொல்ற நீ? நானும் ஓடிதான் போக போறேன் என்று சாதாரணமாக கூறியவளைக் கண்டு அவன் அதிர்ந்தான். அவனது அதிர்ந்த பார்வையை உணராதவள், சரி நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு போக எத்தனிக்க எட்டி அவளது கையை பிடித்தவன், ஹே நில்லு என்று அவளை தடுத்தான். அவள் அவனை புரியாமல் பார்க்க, ஓடி போக போறியா? யார் கூட என்றவன் கேட்க, கமல் கூட, கமலையும் வர சொல்லியிருக்க என்றாள் அவள். நீ அவனை லவ் பண்றியா என்று கேட்டவனின் முகம் அஷ்ட கோணலானது. அதை கேட்ட மதி அவனது கையில் இருந்து தனது கையை உருவிக்கொண்டு, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அதுக்காக தான் அவன் வரான் என்றாள். ஓகே, இப்ப போக வேண்டாம், மண்டபத்துல 1-2 பேர் தூங்காம தான் இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போ என்று அவன் சொல்ல அவள் சரி என்று விட்டு சென்றாள். அவள் மணமகளின் அறைக்கு சென்று கதவை சாற்றும் வரை வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்த உதயாதித்தன் விறுவிறுவென்று நடந்து மண்டபத்தின் பின்பக்கம் சென்றான். அவன் வருவதைக் கண்டு காரை விட்டு இறங்கிய அவனது நண்பன் நிதின், மச்சான் சீக்கிரம் வாடா என்று கையசைத்தான். உதயாதித்தனின் பார்வையோ நண்பனின் காருக்கு பின்னால் இருக்கும் கமலின் காரின் மீது அழுத்தமாக படிந்தது. முழுக்கை சட்டையை மடித்து விட்டு கொண்டு கோபமாக ரோட்டை கடந்து வந்தவன் கமலின் கார் அருகே சென்று கண்ணாடியை தட்டி அவனை வெளியே வர சொன்னார். என்ன சீனியர் என்று கேட்டுக்கொண்டே அவன் வெளியே வர, மவனே, யார் விட்டு பொண்ணை யாருடா தூக்குறது என்று பல்லை கடித்த உதயாதித்தன் கமலை ஓங்கி எறிய அவன் காரின் மீதே விழுந்தான். டேய் ஆதி, என்னடா பண்ற? அவளை ஏண்டா அடிக்கிற என்று பதறி அடித்து கொண்டு வந்த நிதினின் சட்டை காலரை பிடித்த உதயாதித்தன், ஆமா, நீ எதுக்குடா வந்த என்று சிரினான். மதி தாண்டா உன்னை அழைச்சிட்டு போக வர சொன்னா, அவ சொன்னா உடனே வண்டி எடுத்துட்டு வந்துடுவியா நீ என்று காட்டமாக கேட்க, டேய் என்னாச்சுடா உனக்கு, ஏன் இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிற என்று அலறினான் நிதின். அதை கேட்டவனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. அருகில் நின்றிருந்த கமலை மேலும் 2 அடி போட்ட உதயாதித்தன், டேய் இன்னொரு தடவை மதி கூப்பிட்டான்னு வந்த சாவடிச்சிடுவோம் உன்னை, போடா இங்கிருந்து என்று அவனை விரட்டி அடித்தவன் நண்பனின் புறம் திரும்பி, உனக்கு வேற தனியா சொல்லணுமா, போடா என்றான் அலட்சியமாக. மச்சான், அப்ப நீ உண்மையாவே மதிய கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று நிதின் கேட்க உதயாதித்தன் அவனை அனல் தெறிக்க முறைத்தான். நிதின் எச்சிலை விழுங்கிக் கொண்டே காரை எடுத்தவன் நண்பனை ஏறிட்டு பார்த்து, இது நீயாடா மச்சான், என்னால நம்பவே முடியலடா என்று கூற, அடங் என்று பல்லை கடித்த உதயாதித்தன் அருகிலிருந்த செங்கல்லை கையில் எடுக்க நிதின் காரில் பறந்து விட்டான். இருவரின் காரும் மறைந்த பின்பு உதயாதித்தன் கல்லை கீழே போட மதி கையில் பையுடன் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி மண்டபத்தின் பின்புறம் வந்தாள். தெருவின் இருபுறத்திலும் எந்த ஒரு வண்டியும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு அவள் திகைத்து விழித்தாள். அவன் சட்டென தனது முகபாவத்தை மாற்றிக்கொண்டு அவள் அருகே வந்தவன், என்னடி உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா யாரையும் காணோம் என்று ஒன்றுமே தெரியாதவன் போல கேட்க, அதானே தெரியல, இருங்க நான் போன் பண்ணி பார்க்கறேன் என்றவள் போனை எடுத்து கமலுக்கு அழைக்க அவன் இவளது அழைப்பை பார்த்ததும் போனை அணைத்து விட்டான். சுவிட்ச் ஆஃப்னு வருது, நீங்க ட்ரை பண்ணுங்க என்று மதி சொல்ல அவன் போனை எடுத்து அழைப்பு விடுப்பது போல நடித்து வெறுமனே காதில் வைத்தவன், பரதேசி, குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்கிறானோ, போனை எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறான் என்றான் கோபமாக. இப்ப என்ன பண்றது அவள் பாவமாக கேட்க, அவனோ நேரத்தை பார்த்துவிட்டு, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாமா என்று சொல்ல அவள் தயக்கமாக என்று தலையசைத்தாள். இருவரும் சாலையின் ஓரமாக நின்று கொண்டார்கள். வெண்மதி கமல் வருகிறானா என்று சாலையின் இருபுறத்தையும் திரும்பி திரும்பி பார்க்க அவன் அவளையே இமைக்காமல் பார்த்தான். அவளது பதற்றமான நிலையையும் நொடிக்கு நொடி அவள் முகம் மாறுவதையும் கண்டு ரசித்தவனின் உதடுகளில் மெல்லிய புன்னகை பூத்தது. முதல் முறை அவளை ரசனையுடன் காண்பது எண்ணி அவனுக்கே வியப்பாக இருந்தது. அவன் மதி என்று மென்மையாக அழைக்க, என்ன என்று கேட்டவளின் பார்வை சாலையை விட்டு அகலவில்லை. இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறியே, என்னை விட்டுட்டு இருந்துடுவியாடி என்று அவன் வினவ அவள் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். ஏன் ஷாக் ஆகுற? எங்க எல்லாரையும் விட்டுட்டு இருந்துடுவியான்னு கேட்டேன் என்றான் நிதானமாக. அது பழகிக்க வேண்டியதுதான்
என்று திணறியவள் அவனது கூர்மையான பார்வையை கண்டு தன் பார்வையை விலக்கிக் கொண்டாள். அப்போது, சொல்லு விநாயகம் என்று போனில் பேசிக்கொண்டே மண்டபத்தின் பின்வாசலுக்கு வந்தார் சூரிய பிரகாஷ். அவரது குரலை கேட்ட வெண்மதியின் விழிகள் அதிர்ச்சியில் பெரிதாக விரிந்தது. அச்சச்சோ பெரியய்யா! அவள் பயந்து போய் உதயாதித்தனை பார்க்க அவன் அவளை இழுத்துக்கொண்டு அருகில் இருந்த மரத்திற்கு பின்னே சென்று மறைந்து நின்றார். இருவருக்கும் இடையே நூலளவு மட்டுமே இடைவெளி இருக்க அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டு தெரித்தது. கண்களை மூடி அவனது பிரத்யேக வாசனை திரவியத்தின் நறுமணத்தை நுகர்ந்தாள். தன் இதய சிம்மாசனத்தில் சர்வாதிகார அரசனாக வீற்றிருப்பவனின் அருகாமை பெண் அவளை தடுமாற வைத்தது. ஆம், வெண்மதி உதயாதித்தனை காதலிக்கிறாள். அது காதல்தான் என்று தெரியாமல் சிறு வயதிலிருந்தே அவன் மேல் காதல் கொண்டிருந்தாள். தன்னை கண்டால் எந்நேரமும் எரிந்து விழுபவனை ரசிக்கிறோமே என்று பலமுறை அவளை கண்டித்து பார்த்து விட்டாள். ஆனாலும் அவனது குரலை கேட்டால் மறைந்திருந்து காணும் அவளது விழிகளையும் அவனது தேவைகளை அவன் சொல்லாமலேயே செய்யும் கைகளையும் அவளால் தடுக்க முடியவில்லை. கல்லூரியில் யாமினியுடன் அவன் நெருக்கமாக இருப்பதைக் கண்டு அவளின் காதல் கொண்ட மனம் சுக்குநூறாக உடைந்து போனது. பின்பு அவனுக்கு தான் இணையில்லை என்று நினைத்து தன்னைத்தானே தேற்றிக் கொண்டவள் சூரிய பிரகாஷ் ஏற்பாடு செய்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். அது நின்று போய் கடைசியாக மனம் கவர்ந்தவனுடனே திருமணம் என்று முடிவாகி இதோ மண்டபம் வரை வந்துவிட்டது. இப்போதும் அவனது சந்தோஷத்திற்காகவே விலகிச் செல்ல நினைக்கிறாள். இதுவும் காதலின் வெளிப்பாடே. சூரிய பிரகாஷ் போனில் பேசிக்கொண்டே நடந்து வந்து சாலையின் ஓரம் நிற்க உதயாதித்தன் மேலும் வெண்மதியை நெருங்கி நின்றான். அவள் திடுக்கிட்டு அவனை பார்க்க அவனும் அவளைத்தான் ஆழ்ந்து பார்த்தான். அவனது நினைவு 4 நாட்களுக்கு முன்பு சென்றது. அத்தியாயம் 22. சந்திரபிரகாஷிடம் இருக்கும் தன்னுடைய ஃபைலை எடுத்து வருவதற்காக அவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து தந்தையின் அறையை நோக்கி சென்றான். அவன் வெண்மதியின் அறையை கடந்து செல்லும் போது, கோகிலா, ஆதி அண்ணா, கொஞ்சம் இங்க வாயே என்று அழைத்தாள். என்ன? இந்த கபோர்டோட மேல் ஷெல்ஃப்ல மதியோட நோட்ஸ் இருக்கும். எனக்கு ஹைட் எட்டல, நீ கொஞ்சம் எடுத்துக்கொடு என்று அவள் கண்களை சுருக்கி கேட்க அவன் அவளை முறைத்தான். குழலி அண்ணி நோட்ஸ் வேணும்னு கேட்டாங்கண்ணா, அதுக்கு தான் எடுக்க சொல்றேன். ஏன், ஓ நோட்ஸ் என்னாச்சு? என்னோடதான். என் கையெழுத்து எனக்கே புரியாது. மதியோட கையெழுத்து நல்லா இருக்கும்னு தான் அவளோடதை எடுத்து கொடுக்கலான்னு வந்த என்றவளை கடுப்பாக பார்த்தவன் மேலே கையை உயர்த்தி நோட்டு புத்தகங்களை எடுத்தான். அதை வாங்கி பார்த்த கோகிலா அதில் ஒன்றை மட்டும் அவனிடம் திருப்பி கொடுத்தாள். இதை மேலேயே வச்சிடுனா, அது மதியோட பர்சனல் டைரி என்றவள் அவனது பதில் எதிர்பார்க்காமல் சென்று விட்டாள். இவளுக்கெல்லாம் பர்சனல் டைரி ஒண்ணுதான் கேடு என்று எரிச்சலாக கூறியவன் அதை அறையின் மூலையில் தூக்கி எறிய அதிலிருந்து அவனது போட்டோ ஒன்று வெளியே வந்து விழுந்தது. புருவ முடிச்சுடன் நடந்து சென்று அந்த டைரியை கையில் எடுத்தவன் அதை திறந்து படித்தான். அதில் அவனை பற்றி மட்டுமே இருந்தது. அவனை அணுவணுவாக ரசித்து எழுதியிருந்ததை படிக்க படிக்க அவனது மனதில் தென்றல் அடித்தது. அவன் வெளியே கிளம்பி சென்ற பிறகு யாருக்கும் தெரியாமல் அவனது அறைக்குள் செல்பவள் அங்கு நிறைந்திருக்கும் அவனது வாசனை திரவியத்தின் நறுமணத்தை ஆழ்ந்து நுகர்வதை அவள் அதில் குறிப்பிட்டிருக்க, திருட்டுத்தனமா ஒரு காதலா என்று முணுமுணுத்தவனின் உதடுகள் மெல்ல விரிந்தது. அவன் யாமினியை காதலிப்பதை அறிந்து அவள் கண்ணீரில் கரைந்ததை படித்த போது அவனது கண்களும் கலங்கி போனது. இறுதியாக, நான் உனக்கானவள் இல்லை என்பதால் தான் நீ என் காதலை உணரவே இல்லையோ என்ற கேள்வியோடு அதை முடித்து இருந்தாள். அவன் அடுத்தடுத்த பக்கத்தை திருப்பி பார்க்க எல்லாமே காலியாக இருப்பதை கண்டான். அதேபோல் அவனின்றி அவளது வாழ்வும் வெறுமையே என்பதை உணர்ந்தவன் தோய்ந்து போய் கட்டிலில் பொத்தென்று உட்கார்ந்தான். எவ்வளவு நேரம் இருவரும் அப்படியே நின்றிருந்தார்களோ. முதலில் சுய நினைவு அடைந்தது வெண்மதிதான். லேசாக திரும்பி சூரிய பிரகாஷ் நின்றிருக்கிறாரா என்று பார்த்தாள். அவர் அங்கு இல்லை என்றதும் நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டவள் அப்போதுதான் அவனும் அவளும் ஒட்டி உரசியபடி நின்றிருப்பதை உணர்ந்து அதிர்ந்தாள். அவள் அவசரமாக அவனிடமிருந்து விலகி நின்றாள். அதில் சுய நினைவை அடைந்தவன் அழுத்தமாக தலைமுடியை கோதி தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். சில நொடிகள் அமைதியில் கழிய அவள்தான் பேச்சை தொடர்ந்தாள். இங்கேயே நின்றுட்டு இருந்தா மாட்டிப்போம். இப்படியே நேரா போனா மெயின் ரோடு வந்துடும். அங்க ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சு நான் ரயில்வே ஸ்டேஷன் போறேன், நீங்க உங்க ஃப்ரெண்டு வந்தது ஏர்போர்ட்டுக்கு போங்க என்ற ஐடியா கொடுத்தவளை கொலை வெறியுடன் முறைத்து பார்த்தான். சுற்றும் முற்றும் பார்வையை சுழல விட்ட வெண்மதி, யாரும் இல்ல,
நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவனை கடந்து செல்ல எத்தனிக்க அவன் அவளது கையை பிடித்து நிறுத்தினான். அவள் என்ன என்பது போல் அவனை திரும்பி பார்க்க, இந்த நேரத்துல நீ தனியா போறது சேஃப் இல்லடி என்றவனை விசித்திரமாக பார்த்தாள் அவள். நான் போகலனா இந்த கல்யாணம் நடந்துரும், அது உங்களுக்கு தான் கஷ்டம் என்று தடுமாற்றத்துடன் கூறினாள் அவள். நீ போக வேண்டாம், நான் போறேன் என்றவன் சொல்ல அவள் யோசனையில் ஆழ்ந்தாள். உனக்கு என்னடி, இந்த கல்யாணம் நிக்கணும் அவ்வளவுதானே, 2 பேர்ல யார் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நின்றுவிடும் தான். அன்னைக்கு மாதிரி உங்க அத்தை எவனையாவது பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்றவள் கேட்க, வாய்ப்பு இருக்கு என்றான். அதனாலதான் நானும் ஓடி போக பிளான் போட்டேன் என்றவளை கண்டு மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். அருந்ததி அத்தையை பத்தி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே, அதனால அவங்களால பழையபடி ஆட முடியாது. அதுக்கு பெரியப்பாவும் ஒத்துக்க மாட்டார். உன்னோட பயம் தேவையில்லாதது, நீ உள்ள போ, நான் கிளம்புறேன் என்றான் உதயாதித்தன். அப்போதும் அவள் தயங்கி நிற்க, நான் தான் சொல்றேன்ல போடி என்று அதட்டினான் அவன். வெண்மதி பையுடன் திரும்பி நடந்தாள். 2 அடி எடுத்து வைத்தவள், பத்திரமா இருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க என்றாள். அவன், அது எனக்கு தெரியும் என்றான் வழக்கம் போல. மேலும் 2 அடி எடுத்து வைத்தவள் அவனை திரும்பி பார்த்து, ஜெர்மனிக்கு போய் சேர்ந்ததும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. முதல்ல கொஞ்சம் திட்டுவாங்க, அப்புறம் அதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க. கங்கா அம்மாவுக்கும் யமுனா அம்மாவுக்கும் உங்களை பார்க்கலனா அந்த நாளே ஓடாது என்றாள். அவன் அவளை முறைத்து பார்க்க அவள் கலங்கிய கண்களுடன் திரும்பி நடந்தாள். தன் அறைக்கு வந்தவள் மௌனமாக கண்ணீரில் கரைந்தாள். விடியற் காலை பொழுதில் திருமணத்திற்காக வெண்மதியை தயார் செய்ய அழகு நிலைய பெண்கள் 2 வந்தார்கள். திருமண பட்டுப்புடவையாக மேகநாதன் வாங்கி கொடுத்த புடவையைத்தான் அவளுக்கு அளிக்கப்பட்டது. கனகாம்பரம் பூ நிறத்தில் தங்க நிற ஜரிகை வைத்த பட்டுப்புடவையை அணிந்து வந்தவளுக்கு அலங்காரம் நடைபெற்றது. பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்று ஐயர் குரல் கொடுக்க வெண்மதி மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டாள். சபையினருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவள் மனையில் அமர ஐயர், மாப்பிள்ளைய வர சொல்லுங்கோ என்று குரல் கொடுத்தார். சில நொடிகள் கடக்க மாப்பிள்ளை வராததை கண்டு டென்ஷனான ஐயர், யாராவது மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோப்பா என்றார். உறவினர்களின் மத்தியில் சலசலப்பு எழ சூரிய பிரகாஷ் மூத்த மகனை அழைத்தார். அப்பா என்றபடி தந்தையிடம் வந்தான் அகிலன். அகி, ஐயர் 2 முறை அழைச்சிட்டாரு, இந்த ஆதி ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கான், நீ போய் அவனை அழைச்சிட்டு வா என்றார் கடுப்பாக. சரிப்பா என்றவன் மணமகன் அறையை நோக்கி சென்றான். அப்போது அறை கதவு திறக்கப்பட எல்லோரின் பார்வையும் அங்கு சென்றது. பட்டு வேட்டி பட்டு சட்டையில் மாப்பிள்ளையாக வந்து நின்றவனை கண்டு வெண்மதியின் கண்கள் தெரித்து விழுந்தது. அவன் மணமேடையில் ஏறி மனையில் அமர சற்று முன் எழுந்த சலசலப்பு அடங்கி போனது. அவன் தன் அருகில் அமர்ந்திருந்தவளை நோக்க அவள் அதிர்ச்சியில் வாயை பிளந்தபடி இருந்தாள். உதயாதித்தன் என்ன என்பது போல் ஒற்றை புருவத்தை உயர்த்தி இறக்க அதில் தன்னிலை அடைந்தவள், நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகலையா என்று கேட்டாள் மெல்லிய குரலில். அவன் அதற்கு பதில் சொல்லாமல் ஐயர் கூறிய மந்திரத்தை திருப்பிச் சொன்னான். ஏன் இப்படி பண்றீங்க, இந்த கல்யாணம் நடந்தா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க என்று தவிப்பாக கூறியவளை ஒரு பார்வை பார்த்தவன் ஐயர் கொடுத்த அச்சதையை அக்னி குண்டத்தில் போட்டான். அருணா மாங்கல்யத்தை வாங்கி கொண்டு ஆசிர்வாதம் வாங்க சென்றாள். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, இந்த கல்யாணத்துல விருப்பமில்லன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போங்க என்று கூறியவளை அவன் பார்வையால் சுட்டு எரித்தான். அவள், நீங்க போகலன்னா என்ன, நான் போறேன் என்று விட்டு எழுந்து கொள்ள முயன்றாள். ஆனால் முடியவில்லை. அவன் அவளின் கையை இறுக்கமாக பற்றி இருக்க வைத்தவன், எந்திரிச்ச கொன்று வேண்டி உன்ன என்று மிரட்டினான். அவள் திகைத்து விழித்தாள். ஐயர் தாலியை கையில் எடுத்துக்கொண்டு, கெட்டி மேளோ என்று உரக்க கத்தியவர் அதை உதயாதித்தனிடம் கொடுத்துவிட்டு, மாங்கல்யம் தந்து நானேனா என்று மந்திரத்தை சொன்னார். அவன் கையில் மாங்கல்யத்தை வைத்துக்கொண்டு அவளை பார்க்க அவள் பார்வையோ கூட்டத்தினை விளக்கிக் கொண்டு மூச்சு வாங்க வந்து நின்ற யாமினியின் மீது அதிர்ச்சியோடு பதிந்தது. அவளை தொடர்ந்து அவனும் யாமினியை பார்க்க அவள் வேண்டாம் என்பது போல தலையசைத்தாள். யாமினியை கண்டதும் அவனது முகம் இறுகி போனது. அடுத்த நொடி வெண்மதியின் வெண்சங்கு கழுத்தில் மங்கள நாணை கட்டி 3 முடிச்சிட்டவன் அவளின் நெற்றி வகிட்டில் குங்குமத்தையும் வைத்து விட்டான். யாமினி தான் கண்ட காட்சியை நம்ப முடியாமல் கண்ணை கசக்கிக் கொண்டு உதயாதித்தனை பார்க்க அவன் இவள் புறம் திரும்பவே இல்லை. யாமினியைப் போலவே அதிர்ச்சியில் உறைந்து போனது வெண்மதியும் தான். ஐயர் மற்ற சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய சொல்ல புதுமண தம்பதிகள் எழுந்து நின்றார்கள்.
உதயாதித்தன் வெண்மதியை நோக்கி தன் கரத்தை நீட்ட அவள் மலங்க மலங்க விழித்தாள். பின்பு அவனே அவளது கரத்தை பற்றி அக்னியை வலம் வர யாமினி அழுது கொண்டே ஓடிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து உதயாதித்தன் அவளை தேடி மண்டபத்தின் வாசலுக்கு வந்தான். யாமினி கார் பார்க்கிங்கில் நின்று வாயை மூடிக்கொண்டு கதறி அழுவதை கண்டவன் அவளை நோக்கி சென்றான். அவனை தொடர்ந்து வெண்மதியும் சென்றாள். யாமினி என்றவன் அழைக்க அவள் அழுவதை நிறுத்திவிட்டு அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் அருகில் நின்றிருந்த வெண்மதியையும் அவளது கழுத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த பொன் மஞ்சள் மாங்கல்யத்தையும் பார்த்தவள் மீண்டும் உடைந்து அழுதாள். ஏன் அது இப்படி பண்ண என்று அழுகையினூடே கேட்டவளை வெறித்து பார்த்தான் உதயாதித்தன். அப்பா உன்கிட்ட சொன்னது எல்லாம் போய், ஏதோ பிசினஸ் டீலிங்னு சொல்லிதான் என்னை கனடாவுக்கு அனுப்பி வச்சார். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. நேத்து தான் இந்தியாவுக்கு வந்த உடனே அப்பா எனக்கும் மாதேஷுக்கும் என்கேஜ்மெண்ட் என்ன சொன்னாரு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உன்னை தேடி வந்தா நீ இங்க இவ கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். வெண்மதி அவளை பாவமாக பார்க்க உதயாதித்தன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. அப்போது காரில் வந்து இறங்கிய அசோக் மகள் அழுவதை கண்டு எரிச்சல் அடைந்தவர் வேகமாக மகளிடம் வந்தார். யாமினி என்று அவர் பல்லை கடிக்க அழுகையும் கோபமுமாக தந்தையை ஏறிட்டு பார்த்தவள், ஏன்பா இப்படி பண்ணீங்க? பாருங்கப்பா, உங்களாலதான் யாதி என்னை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்றாள். அவரோ நல்லதா போச்சு போ என்றார் ஆசுவாசமாக. அப்போது உதயாதித்தனை தேடி அங்கு வந்தான் முகிலன். அவனை கண்ட அசோக்கின் முகம் கோபத்தில் இறுகி போனது. மகளின் கையை அழுத்தமாக பற்றிய அசோக், வா போலாம் என்றார். தந்தையின் கையை உதறி தள்ளிய யாமினி, முடியாதுப்பா, எனக்கு என் ஆதி வேணும் என்றால் பிடிவாதமாக. அவ என்ன கடையில விற்கிற சாக்லேட்டா? வேணும்னு அடம் பிடிக்கிற? இப்ப அவன் மதியோட புருஷன் என்றான் முகிலன். இல்ல, நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலன்னா ஊரறிய நடந்த இவங்க கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுமா என்றான் முகிலன். யோ, அன்னைக்கு என்னவோ சொன்ன, நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா காதலிச்சவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்கன்னு உன் பொண்ணு என்னையா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா என்று எரிச்சலாக கேட்டான் உதயாதித்தன். அசோக்கிற்கு அவமானமாக இருக்க, யாமினி வா போலாம், ஒரு யூஸ்லெஸ்க்காக நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்று பல்லை கடித்தார். ஓய், என்ன வாங்கினது பத்தலையா என்று கைமுஷ்டியை மடக்கினான் முகிலன். அசோக் உதயாதித்தனை அவமானப்படுத்தி அனுப்பிய விஷயம் தெரிந்து கொதித்து போன முகிலன் நேரே அசோக்கின் வீட்டிற்கு சென்று அவரை அடித்து துவம்சம் செய்து விட்டான். அதில் அசோக்கின் கை காலில் பலமாக அடிபட்டிருக்க அவர் ஒரு வாரம் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்ற பின்னரே வீடு திரும்பினார். அசோக் மகளை தரதரவென்று இழுத்து கொண்டு காருக்கு செல்ல, அப்பா விடுங்கப்பா, என்ன எனக்கு என் ஆதி வேணும் என்று கதறிக்கொண்டே சென்றாள் யாமினி. காரில் ஏற மறுத்த மகளின் கன்னத்தில் ஓங்கி அறைந்த அசோக், கார் ஏறு என்று கத்தினார். அதில் அதிர்ந்த யாமினி பொம்மை போல காரில் ஏறி அமர அசோக் காரை வேகமாக இயக்கிக் கொண்டு சென்றார். யாமினியின் அழுகை வெண்மதியை பாதிக்க அவள் கணவனை ஏறிட்டு பார்த்து, எவ்வளோ அழுறாங்க, அவங்க கதறத பார்த்துக்கிட்டு அப்படியே கல் மாதிரி நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்று கேட்டாள். அதை கேட்டு மனைவியை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்த உதயாதித்தன், இப்போதான் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னா நீ பேசினதுக்கு காது ஜவ கிழியிற அளவுக்கு ஓங்கி ஒரு அற விட்டிருப்பேன் என்று பல்லை கடித்துவிட்டு மண்டபத்திற்குள் சென்றான். அத்தியாயம் 23. உதயாதித்தனுக்கும் வெண்மதிக்கும் 2 நாட்கள் கழித்து சாந்தி முகூர்த்தம் நடந்தால் அவர்களது வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்று ஜோதிடர் கூற அவ்வாறே செய்துவிடலாம் என்றார் சிவானந்தன். ஆகையால் வெண்மதி வழக்கம் போல் அவளது அறையிலும் உதயாதித்தன் அவனது அறையிலும் தங்கிக் கொண்டார்கள். அன்றிரவு படுக்கையில் படுத்த வெண்மதிக்கு ஏனோ மனம் பதைபதைத்துக் கொண்டே இருந்ததால் தூக்கம் வரவே இல்லை. மறுநாள் யாமினி கையை அரித்து கொண்டு தற்கொலைக்கு முயன்ற தகவல் தெரிந்து வெண்மதி பதறி போனாள். யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறிய வெண்மதி தெருவில் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறினாள். நேரே மருத்துவமனைக்கு சென்றவள் நுழைவாயிலில் இருக்கும் பெண் ஊழியரிடம் யாமினி எங்க அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாள் என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். அவள் அங்கு செல்லவும் மருத்துவர் அறையிலிருந்து வெளியே வந்து யாமினி பிழைத்து விட்டாள் என்று அவளது தந்தையிடம் சொல்லவும் நேரம் சரியாக இருக்க வெண்மதி நிம்மதி பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டாள். டாக்டர், நான் என் பொண்ணை பார்க்கலாமா? போய் பாருங்க என்று மருத்துவர் சென்றுவிட அசோக் உள்ளே சென்று மகளை கண்ணா பின்னாவென்று திட்டினார்.
அதற்கு யாமினி எதுவும் சொல்லாமல் முகத்தை என்று வைத்து இருந்தாள். சார், பேஷண்ட் கிட்ட இப்படியெல்லாம் கத்தக்கூடாது என்று செவிலிப்பெண் கூற அசோக் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அறையிலிருந்து வெளியேறினார். அவர் சென்ற பின்பு வெண்மதி யாமினியை பார்க்க சென்றாள். அவளை வெறித்து பார்த்த யாமினி, நீ எதுக்கு இங்க வந்த? நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்தியா என்று கடுப்பாக கேட்டாள். வெண்மதி அவசரமாக இல்ல என்று கூற யாமினி முகத்தை சுளித்தாள். உங்களை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு கஷ்டமா இருந்தா யாதி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. யாமினி அப்படி பட்டென்று கேட்டதும் வெண்மதி துடித்து போய் அவளை பார்த்தாள். அவளின் அதிர்ந்த பார்வையை கண்ட யாமினி, முடியாதுல்ல, அப்ப கிளம்பு இங்க இருந்து என்றால் முகத்தில் அடித்தாற் போல. சில நொடிகள் மௌனத்தில் கழிய, சரி, நான் அவரை உங்களுக்கு விட்டு கொடுத்துடுறேன் என்றாள். அதை கேட்டு இனிதாக அதிர்ந்த யாமினி, ஹே, நீ நிஜமாதான் சொல்றியா என்று கேட்க வெண்மதி கலங்கிய கண்களுடன் ஆம் என்பது போல தலையாட்டினாள். கட்டிலில் இருந்து இறங்கிய யாமினி, தேங்க்யூ 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 சோ மச் என்று கூறி வெண்மதியை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டாள். அவள் தன் வலியை மறைத்து கொண்டு புன்னகைத்தாள். அதன் பின்னர் வீட்டுக்கு வந்த வெண்மதி நேரே கணவனை தேடி அவனது அறைக்கு சென்றாள். அங்கு அவன் இல்லாமல் இருக்க, எங்க போனார் என்ற யோசனையோடு கீழே இறங்கி வந்தாள். தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்த கோகிலாவை கண்ட வெண்மதி அவளிடம் சென்று, கோக்கி, உன் அண்ணன் எங்கடி என்று வினவ, எந்த அண்ணனை கேட்கிற என்று சிரித்தாள் அவள். ஆதி மாமாவை கேட்கிறேன்டி. ஓ, ஆதி மாமா என்ற கோகிலா, நல்ல முன்னேற்றம் தான் மதி என்று கிண்டல் அடித்தாள். கிண்டல் பண்ணது போதும், அவர் எங்கன்னு சொல்லிடி என்று மதி சினுங்கிய வேளை அங்கு வந்த கங்கா, யாரை கேட்கிற மதி என்று கேட்டார். அதற்கு வெண்மதி பதில் கூறும் முன் கோகிலா முந்திக் கொண்டாள். அம்மா, சின்னண்ணி ஆதி மாமா எங்கேன்னு கேட்கிறாங்க என்று ராகமாக இழுத்தாள். அதை கேட்டதும் கங்கா நமட்டு சிரிப்புடன் வெண்மதியை நோக்க அவளுக்கு ஐயோ என்றிருந்தது. அவன் நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனிக்கு போயிருக்கான். இன்னைக்கு அந்த கம்பெனியோட பொறுப்பை எடுக்க போறானா என்று கங்கா சொல்ல, அதுக்குள்ள என்னமா அவசரம், இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கு, ஹனிமூன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கம்பெனி பொறுப்பை ஏத்துக்க சொல்லியிருக்கலாம்ல என்று கோகிலா கேட்க அவளின் தலையிலேயே ஒரு கொட்டு வைத்த கங்கா, உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி, முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும் என்றார். அப்பா, இப்ப வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்துச்சே, எங்க 19s கிட்ஸ் மாதிரி என்ன புலம்ப விட்டுடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்த என்று கூறி ஆசுவாசமாக மூச்சு விட்டவளை கங்கா அடிக்க போக அவள் சிட்டாக பறந்து விட்டாள். சூரிய பிரகாஷ் காலையில் அவனை அழைத்து கொண்டு கம்பெனிக்கு சென்று அங்கு இருந்தவர்களை அறிமுகப்படுத்திய கையோடு கிளம்பினார். போகும் முன்பு அவனை பார்த்து, இது இப்போதிலிருந்து உன்னோட கம்பெனி, இதுல வர்ற லாப நஷ்டம் எல்லாம் உன்னோட பொறுப்பு, நீதான் பார்த்துக்கணும் என்று மட்டும் கூறிவிட்டு சென்றார். உதயாதித்தன் வேலையை முடித்துக்கொண்டு வீடு திரும்ப நடுராத்திரி ஆனது. கணவனுக்காக தூங்காமல் ஹாலிலேயே காத்திருந்தாள் வெண்மதி. காரை ஷெட்டில் நிறுத்திவிட்டு அவன் சோர்வாக வீட்டிற்குள் நுழைய அவள் அவனை கண்டு தயக்கத்துடன் எழுந்து நின்றாள். அவன் எதுவும் பேசாமல் மாடிப்படியில் ஏறப்போக அவள், சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டாள். அதில் நின்றவன் அவளை திரும்பி பார்த்து, எடுத்து வை என்று கூறிவிட்டு அறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து கீழே இறங்கி வந்தவன் டைனிங் ஹாலில் சென்று அமர வெண்மதி அவனுக்கு சூடாக உணவை பரிமாறினாள். அவன் சாப்பிட தொடங்க அவள் அவனிடம் எதையோ சொல்ல வருவதும் பின் தயங்குவதுமாக இருந்தாள். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று அவனை கேட்க அவள் ஆம் என்பது போல் தலையாட்டினாள். என்ன? ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து வெளியே விட்டுவிட்டு தன்னை திடப்படுத்தி கொண்ட வெண்மதி, எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்று கேட்டாள். அதை கேட்டு அதிர்ந்த உதயாதித்தன், என்ன என்ன சொன்ன என்று கேட்டான் புரியாமல். எனக்கு டிவோர்ஸ் வேணும், நாம பிரிஞ்சிடலாம் என்று அவள் மறுபடியும் கூற உதயாதித்தனுக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்தது. டிவோர்ஸ் தானே, கொடுக்கிறேன் என்று பல்லை கடித்தவன் தட்டிலேயே கையை கழுவி கொண்டு எழுந்து கொள்ள வெண்மதி அதிர்ந்து போனாள். அவன் விடுவிடுவென்று மாடிப்படியில் ஏற அவள் அவனது முதுகையை வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். மறுநாள் காலையில் அனைவரையும் ஹாலுக்கு வர சொன்னார் சூரிய பிரகாஷ். என்னப்பா, வர சொன்னீங்களா என்றபடி அங்கே மனைவியுடன் வந்து நின்றான் அகிலன். சொல்றேன்டா, மற்றவங்களும் வந்துடட்டும். அதன் பின்னர் ஒவ்வொருவராக ஆளுக்கு வர சூரிய பிரகாஷ் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு பேசத் தொடங்கினார். என்னன்னா, எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லியிருக்க, என்ன விஷயம்
என்று சந்திரபிரகாஷ் கேட்க, சந்திரா, ஒரு சந்தோஷமான விஷயம்டா என்றார் சூரிய பிரகாஷ். அப்படியா, என்ன விஷயம்னா? நம்ம கோகிலாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என்று அவர் சொல்ல அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மாப்பிள்ளை யாரு? பார்வதி ஆர்வமாக கேட்க, புவனா ஸ்டீல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி எம்டி ஹரிகிருஷ்ணா என்றார். அவங்க பெரிய ஆளாச்சேனா, எப்படி நம்ம வீட்டு பொண்ணை கேக்குறாங்க? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நான் தான் அவங்க அம்மா புவனாவை அழைச்சிருந்தேன். அப்பதான் கோகிலாவை பார்த்திருக்காங்க. பார்த்தது அம்மாக்கும் மகனுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சான். இப்ப சம்பந்தம் பேச வரட்டுமான்னு கேக்குறாங்க என்றார் சூரிய பிரகாஷ். கோகிலா பேந்த பேந்த விழிக்க அவளின் காதருகே குனிந்த முகிலன், ஏய் என்னடி ஒன்னும் தெரியாதவ மாதிரி முழிக்கிற? எல்லாம் உன் பிளானா என்று கேட்க, ஐயோ நீ வேற ஏன் படுத்துற? எனக்கு அது யாருன்னே தெரியாது. நானே யாராவது நம்ம அழகுல மயங்கினதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சலித்து கொள்ள, நம்பிட்டேண்டி என்றான் அவன். அப்போது சந்திரபிரகாஷ் அண்ணனிடம், இதுல யோசிக்க என்னன்னா இருக்கு? நல்ல சம்பந்தம் தானே, வர சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம் என்றார் பூரிப்புடன். அகிலனும், ஆமாப்பா வர சொல்லுங்க பார்க்கலாம் என்று கூற, அருணாவோ, அத்தை அவங்க வர்ற அன்னைக்கு நீங்க எப்பவும் ஸ்பெஷலா செய்வீங்களே அந்த கேரட் அல்வா செய்யுங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே வாழைக்காய் பஜ்ஜியோட சேர்த்து வெங்காய பஜ்ஜியும் செய்யுங்க, கூடவே தொட்டுக்க கார சட்னியும் என்று சாப்பிடுவதற்கு பட்டியலிட அங்கிருந்த எல்லோருமே சிரித்தார்கள். அருணாவுக்குமே சிரிப்பு வர அவள் சிரித்து கொண்டே கணவனை பார்த்தாள். அவனோ, தின்றதை தவிர வேற எதுவுமே தெரியாதாடி உனக்கு என்று பல்லை கடித்தான். விடுடா, வாயு உயரமா இருக்கிற பொண்ணு வாய்க்கு ருசியா சாப்பிடதானே கேட்கிறா என்ற யமுனா அருணாவை பார்த்து, நான் உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் செஞ்சு தரேன் என்றார். ஹை, தேங்க்ஸ் சின்னத்த என்று குதூகலித்தாள் அருணா. சூரிய பிரகாஷ் மகளிடம் வந்து நிற்க அவள், என்னப்பா என்று கேட்டாள். நீ என்னம்மா சொல்ற? அவங்கள வர சொல்லட்டுமா, இல்ல நீ வேற யாராவது என்று இழுத்தவர் முகிலனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு, இன்னொரு முறை ஊர்க்காரங்க முன்னாடி என்னால தலை குனிஞ்சு நிக்க முடியாது என்றார். முகிலனுக்கு சுருக்கென்று வலிக்க அவனது முகம் கன நேரத்தில் மாறி போனது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, நீங்க யார கை காட்டினாலும் எனக்கு ஓகே தான் என்று அவசரமாக கூறினாள் கோகிலா. சரி என்றவர் அப்போதே போனை எடுத்து அவர்களோடு பேசிவிட்டு வைத்தார். அடுத்த வாரம் புதன்கிழமை வீட்டுக்கு வர்றாங்களா என்று சூரிய பிரகாஷ் கூற, ஆளாளுக்கு என்னென்ன செய்வது என்று பேசிக்கொண்டே கலைந்து சென்றார்கள். சூரிய பிரகாஷ் வாசலுக்கு செல்ல முகிலன் தந்தையிடம் பேச எண்ணி அவரை தொடர்ந்து சென்றான். அதனை புருவம் சுருக்கி பார்த்த கார்குழலியும் கணவனை பின்தொடர்ந்தாள். அப்பா என்று அவன் அழைக்க சூரிய பிரகாஷ் நின்று அவனை ஏறிட்டு பார்த்தவர் கை கடிகாரத்தை நோக்கினார். 2 நிமிஷம் தான்ப்பா, நான் பேசிட்டு போயிடுவேன் என்றான் அவசரமாக. அவர் ஒரு பெருமூச்சுடன் திரும்பி நின்று கொள்ள அவன் பேசினான். நான் உங்க வார்த்தையை மதிக்காமல்ல இல்லப்பா, நீங்க சொல்லிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக 10 வருஷமா என் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருந்த காதல எனக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு மதிய கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தேன். ஆனா கொள்ளைய ஆதியோட சேர்த்து வச்சு என்னால பார்க்க முடியலப்பா. என் இதயத்தை யாரோ கூர்வாள் கொண்டு குத்தி கிழிக்கிறது போல வலிக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. தோட்டத்து வீட்டுக்கு போனேன், என் வலிய மறுக்கிற அளவுக்கு ஃபுல்லா குடிச்சேன். நான் சுயநினைவை இழந்திருந்த நேரம்தான் கொள்ளி அங்க தனியா வந்தா. எங்களுக்குள்ள தப்பு நடந்து போச்சு என்றவனின் குரல் கம்மி போனது. சூரிய பிரகாஷ் அதிர்ந்து போய் மகனை திரும்பி பார்த்தார். அவரது பார்வையில் அனல் பறந்தது. அப்ப அந்த நேரத்துல எந்த பொண்ணு உன் கண்ணுல பட்டு இருந்தாலும் அவளை கெடுத்திருப்பியா? உன்னை நாங்க அப்படிதான் வளர்த்திருக்கோமா? என்ன பார்த்தா உங்களுக்கு பொம்பளை பொறுக்கி மாதிரியாப்பா தெரியுது? நீ செய்திருக்கிற காரியம் அப்படித்தானடா இருக்கு. சத்தியமா இல்லப்பா, நான் என்னையே மறந்திருந்த நேரத்துல பாக்குற இடம் எல்லாம் என் அம்முதான் கண்ணுக்கு தெரிஞ்சா. அதனாலதான் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டேன். அது என்னையே அறியாம நடந்த தவறுப்பா. அவளை தவிர வேற யார் அங்க இருந்தாலும் நிச்சயமா அந்த தப்ப செய்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் என் அம்முவை அவ்வளோ லவ் பண்றேன் என்று காதலில் கசிந்துருகினான். அதை மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த கார்குழலியின் கண்கள் கலங்கி போனது. இது நாள் வரை அவள் மனதை அரித்து கொண்டிருந்த கேள்விக்கு விடை கிடைத்து விட்டதை எண்ணிதான் கண் கலங்கினாள். கன்னத்தில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டவள் அவ்விடத்தை விட்டு அகன்றாள். இதையெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் கொள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். என்னைக்குமே நான் உங்க பேச்ச மதிக்காம இருந்ததில்லப்பா. என் சூழ்நிலை என்ன உங்க பேச்ச மீற வச்சிட்டது. உங்களுக்கு இப்பவும் என் மேல கோபம் இருந்தா
இன்னும் 2 அடி கூட அடிச்சுக்கோங்க, ப்ளீஸ். வருத்தப்படாதீங்கப்பா, அது என்னால தாங்கிக்க முடியாது என்று கண் கலங்கியவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார் சூரிய பிரகாஷ். அத்தியாயம் 24. அன்றும் உதயாதித்தன் அலுவலக வேலையை முடித்துவிட்டு இரவு தாமதமாக தான் வீட்டிற்கு வந்தான். காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தவனை எதிர்கொண்டார் கங்கா. இன்னைக்கும் லேட்டாவாடா வருவ? கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா என்று அழுத்து கொண்டார். ஒர்க் இருந்துச்சு பெரியம்மா, நான் போய் தூங்கிக்க மாட்டேனா? நீங்க எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டவனை கண்டு கங்கா தலையில் கை வைத்து கொண்டார். அவன் அவரை புரியாமல் பார்த்து, என்னாச்சு பெரியம்மா என்று கேட்க, அட்டே, இன்னைக்கு உனக்கும் மதிக்கும் முதலிரவுடா என்று பல்லை கடித்தார். அவர் சொன்ன பிறகுதான் அவனுக்கு முதலிரவு என்றே நினைவுக்கு வந்தது. அதுவரை அவன் முகத்தில் இருந்த சோர்வு காணாமல் போய்விட குறும்பு சிரிப்புடன் பெரியண்ணையை பார்த்தவன், அட ஆமா அல்ல, சொல்லுங்க பெரியம்மா, என் அருமை பொண்டாட்டி எங்க இருக்கா? நான் வர்றதுக்கு முன்னாடியே பால் சம்ப கையில கொடுத்து என் ரூமுக்கு அனுப்பிட்டீங்களா, இல்ல இனிமேதான் ரெடி பண்ணி அனுப்புவீங்களா என்று கேட்டான். அதெல்லாம் அவளை அனுப்பியாச்சு, நீதான் லேட். இவ்வளோ நேரத்துக்கு தூங்கிட்டாளா, முடிச்சிட்டு இருக்கலான்னு போய் பார்த்தாதான் தெரியும் என்று அவர் கூற அவன் இதழ் பிரித்து சிரித்தான். அவனுக்கு தெரியும் அவள் தூங்கி இருக்க மாட்டாள் என்று. டே ஆதி, இன்னைக்கு மட்டும் உனக்கு முதலிரவு நடக்கல, அடுத்த 3 மாசத்துக்கு எதுவும் கிடையாது என்று போகிற போக்கில் ஒரு குண்டை தூக்கி போட்டுவிட்டு கங்கா செல்ல உதயாதித்தன் சத்தமாக சிரித்தான். அவன் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய சிவப்பு ரோஜா இதழ்களால் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் கருநீல நிற புடவையில் தவிப்புடன் அமர்ந்திருந்த வெண்மதி எழுந்து நின்றாள். கழுத்தில் பொன் மஞ்சள் தாலி தங்க நிற செயினுக்கு இணையாக மின்னியது. நெற்றி வகிட்டில் சிறு கீற்றாக குங்குமம் வைத்து மிதமான ஒப்பனை செய்து இருந்தவள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. உதயாதித்தன் தனது மடிக்கணினி பையை கழட்டி மேஜை மீது வைத்தவன் குளியலறைக்குள் சென்றார். அதை கண்டவள், மதி, இதெல்லாம் வேண்டான்னு அவர்கிட்ட கிளியரா சொல்லிடு, இல்லைன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். 5 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தவன் இரவு உடைக்கு மாறியிருந்தான். அழுத்தமான அடியெடுத்து வைத்து அவளை நோக்கி வர அவளது இதயம் தாறுமாறாக துடித்தது. அவள் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவளை நெருங்கி நின்ற உதயாதித்தன் மின்னகை புரிய வெண்மதிக்கு மூச்சடைத்தது. அவள் முந்தானையை கையில் பிடித்து திருகிக் கொண்டிருக்க சேலையோடு அவளது கையை பற்றி இழுத்தான். அவள் நெற்றியில் தனது முதல் முத்திரையை பதிக்க அவளது கை கால் எல்லாம் நடுங்கியது. பிளீஸ், இதெல்லாம் வேணாம் என்று உணர்ச்சி வேகத்தில் அவள் வார்த்தைகளை மென்று முழுங்க, ஓ வேணாமா என்று கேட்டவன் கையில் பிடித்திருந்த அவளின் சேலையை இழுத்து ஒரே இதாக உருவிவிட்டார். அதில் அவள் அதிர்ந்து கைகளை வைத்து தன்னை மறைத்து கொள்ள முயல அவன் அவளை பின்னிருந்து அணைத்துக் கொண்டான். அவளது கண்கள் தானாக மூடிக்கொள்ள வாய் மட்டும் வேண்டாம் என்று மெல்ல முணுமுணுத்தது. அப்படியே அவளை திருப்பியவன் அவளது கன்னம் தாங்கி இதழ்களை அழுத்தமாக சரி செய்தான். பின்பு அவளை கையில் ஏந்தி கட்டிலை அடைந்தவன் அவள் மேல் படர்ந்து ஆட்கொள்ள அவளால் அவனை தடுக்கவே முடியவில்லை. கணவனது அருகாமையில் அவ்வளவு பலவீனமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் அவனது ஆளுகைக்கு அவளும் இசைந்து கொடுக்க அவன் கல் உண்டவண்டாய் மாறிப்போனான். விடியற் காளியின் அருகில்தான் அவர்களின் கூடல் முடிவுக்கு வந்தது. ஆனாலும் அவளை தனியே விடாமல் அணைத்திருந்தவன் அப்படியே உறங்கி போனான். காலையில் 8 மணிக்கு அவனது போன் அலறிய சத்தத்தில் தான் இருவருமே கண் விழித்தார்கள். அவன் போனை எடுத்து யார் என்று பார்த்துவிட்டு அவளை பார்த்தான். அவள் தான் இருந்த நிலையை உணர்ந்து கூச்சத்தில் நெளிந்தவள் அவனிடமிருந்து விலக முயற்சிக்க அவன் விடவே இல்லை. ஒரு கையால் அவளை சேர்த்தணைத்துக் கொண்டவன் அழைப்பை ஏற்று போனை காதில் வைத்தான். ஆ சொல்லுங்க அகினா. டே தம்பி, டிஃபன் சாப்பிட நீங்க கீழே வரீங்களா, இல்ல டிஃபனை உங்க ரூமுக்கே கொடுத்து விடவா என்று நமட்டு சிரிப்புடன் கேட்டான். செகண்ட் ஆப்ஷனே ஓகே தான், ஆனா இப்போ வேண்டாம், ஒரு 1 hour கழிச்சு அனுப்புங்க என்றவனின் பார்வை மனைவியின் மேல் தாபத்துடன் பதிந்தது. அடப்பாவி என்று வாயில் கை வைத்து அதிர்ந்த அகிலன், அப்போ ஆபீஸ்க்கு போகலையா நீ என்று வினவ, போலாம் போலாம், என்ன அவசரம் என்று விட்டு போனை வைத்தவன் மீண்டும் மனைவியின் இடத்தில் தன் தேடலை தொடர்ந்தான். அதன் பின்னர் நடந்தவற்றிற்கு இருவருமே பொறுப்பு. காலையில் 9 மணிக்கு குளித்துவிட்டு அலுவலகத்திற்கு செல்ல தயாராகி வெளியே வந்தான் உதயாதித்தன். வெண்மதி பால்கனியில் நின்று தலைமுடியை காய வைத்துக் கொண்டிருக்க சத்தம் போடாமல் அவளை பின்னிருந்து அணைத்தவன் சில நொடிகள் அப்படியே கண்கள் மூடி நின்றிருந்தான். அவளும் அவனது அணைப்பில் மெய்மறந்து போய் நின்றிருக்க, மதி என்று அழைத்தான் மென்மையாக.
என்றவள் கண்களை திறந்து அவனை ஏறிட்டு பார்க்க அவன் அவளது கையில் ஒரு கவரை கொடுத்தான். அவள் புரியாமல் விழித்தாள். டிவோர்ஸ் நோட்டீஸ் என்று அவன் சொல்ல அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். நீ தானடி நேத்து என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட, இப்ப ஏன் ஷாக் ஆகுற என்று அவன் கேட்க அவள் கலங்கிய கண்களை அவனுக்கு காட்டாமல் மறைக்க நினைத்தவள் திரும்பி நின்றாள். ஓகேடி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, பை என்றவன் அவளது பதிலை எதிர்பார்க்காமல் அலுவலகத்திற்கு கிளம்பிச் சென்றான். அத்தனை நேரம் அவளுக்கு இருந்த மகிழ்ச்சி அவன் கொடுத்துவிட்டு சென்ற ஒற்றை காகிதத்தால் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. இரவு அனைவரும் சாப்பிட்ட பிறகு உதயாதித்தன் வீட்டிற்கு வர கோகிலாவும் வெண்மதியும் மட்டும் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். உங்க அண்ணன் வந்துட்டார், போய் சாப்பாடு போடு என்று சிடுசிடுத்தாள் வெண்மதி. ஹலோ மேடம், அவரு உங்க புருஷன், நீங்க தான் போய் சாப்பாடு போடணும் என்று பதிலுக்கு அவளைப் போலவே கூறி வெறிப்பேற்றினாள் கோகிலா. அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்று உதட்டை சுழித்தாள். நேரே டைனிங் ஹாலில் வந்து அமர்ந்த உதயாதித்தன் போனை எடுத்து நோண்டினான். ஹாலில் அமர்ந்திருந்த வெண்மதி கோகிலாவின் தொடையில் கிள்ள அவள் இவளை முறைத்து கொண்டே எழுந்து டைனிங் ஹாலிற்கு சென்றாள். உதயாதித்தனின் முன்பு இருந்த தட்டை கோகிலா திருப்பி வைக்க போனிலிருந்து பார்வையை விலக்கி அவளை ஏறிட்டு பார்த்தவன் பார்வையால் மனைவியை தேடினான். வெண்மதி சோஃபாவில் அமர்ந்திருப்பதை கண்டவன் அவளை முறைக்க அவள் வெடுக்கென்று முகத்தை திருப்பினாள். கோகிலா சாதம் வைக்க போக, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற, போ என்றான். அவள் தயங்கியபடி அங்கேயே நிற்க, உன்னை போன்னு சொன்ன என்று அடிக்குரலில் சீறினான் அவன். அப்போ உனக்கு சாப்பாடு வேணாமா? போட வேண்டியவ போடட்டும், சாப்பிடுற என்றவனின் பார்வை மனைவியை அழுத்தமாக நோக்கியது. கோகிலா சென்றுவிட மீண்டும் போனை பார்த்தான் உதயாதித்தன். சில நொடிகள் கடந்தது. அவன் சாப்பிடாமலேயே எழுந்து கொள்ள வெண்மதியே வந்து அவனுக்கு தட்டில் உணவை பரிமாறினாள். மனதிற்குள் சிடுசிடுத்துக் கொண்டேதான் செய்தாள். ஆனாலும் அதை ரசித்தவன் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான். சாப்பிட்டு முடிக்கும் வரை அவள் அவன் அருகிலேயே நின்றிருக்க, நீ சாப்பிட்டியாடுன்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரா பாரு என்று அவள் மனதிலேயே முணுமுணுத்தாள். அது கூட அவனுக்கு கேட்டுவிட, நீ 7 மணிக்கு சாப்பிட்டுட்டான்னு எனக்கு தெரியும் என்றவன் தட்டில் கை கழுவிக்கொண்டு எழுந்து அறைக்கு சென்றான். அவள் அவன் பின்னேயே செல்லாமல் ஹாலிலேயே தேங்கி நிற்க, மதி மதி என்று அவன் மேலே அறைக்குள் இருந்தே கத்தினான். கோகிலா வாய்விட்டு சிரிக்க அவள் மீது சோஃபா குஷனை விட்டெறிந்த வெண்மதி அவர்களது அறைக்கு ஓடினாள். என்ன, என் டவல் எங்கடி என்று அவன் அதிகாரமாக கேட்க அவள் அலமாரியை திறந்து எடுத்து கொடுத்தாள். சோப், அது பாத்ரூம்லயே இருக்கு. அப்புறம் என் பொண்டாட்டி நீ மட்டும் ஏண்டி வெளியே இருக்க என்றவன் அவளையும் இழுத்து கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். ஷவருக்கடியில் அவளை நிறுத்தியவன் மயக்கத்துடன் அவளது கழுத்தினில் முகத்தை புதைத்து இதழ்பிரதிக்க அவளுக்கு உலகமே மறந்து போனது. அப்பொழுது தெரியாமல் அவனது கைப்பட்டு ஷவர் தண்ணீரில் இருவரும் நனைந்தார்கள். அதில் தன்னுணர்வுக்கு வந்தவள் கோபத்துடன் அவனின் மார்பில் கை வைத்து தள்ளினாள். என்னடி உன் பிரச்சனை? அவன் எரிச்சலுடன் கத்தினான். தனது தேடல் பாதியில் நின்று போன கடுப்பு அவனுக்கு. நேத்து நைட் என் கூட சந்தோஷமா இருப்பீங்க, காலையில டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி என் கையில கொடுத்துட்டு போவீங்க, இப்ப திரும்பவும் வந்து கொஞ்சுவீங்களா? எப்படிங்க முடியுது உங்களால என்று கண்ணீர் விட்டவளை ஆழ்ந்து நோக்கியவன், முந்தா நாள் என்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு நேத்து நீ எப்படி என் கூட இருந்தியோ அப்படிதான் இதுவும் என்றான். அதுக்குன்னு இதுல என்னடி தப்பு இருக்கு? இப்பவும் நீதானே என் பொண்டாட்டி என்றவன் கூற அவளால் அதை மறுத்து கூற முடியுமா? சோ எனக்கு என்ன தேவைனாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன், இப்போ எனக்கு நீதான் தேவை என்றவன் மேற்கொண்டு எதையோ கூற வந்தவளின் இதழ்களை அழுத்தமாக சரி செய்து தனது தேடலை தொடர்ந்தான். நாட்கள் அதன் போக்கில் செல்ல கோகிலாவை பெண் பார்த்த கையோடு நிச்சயமும் செய்து விட்டார் புவனா. அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் என்று முடிவான பின்னர் இருவரும் தனியாக சென்று பேசினார்கள். கோகிலாவிடம் தனது பர்சனல் போன் நம்பரை கொடுத்த ஹரிகிருஷ்ணா, நீ எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் என்றான். நீங்க பிசினஸ் மீட்டிங் டீலிங்னு எப்பவும் பிஸியா இருப்பீங்கன்னு ஆகி அண்ணா சொன்னார். நான் உங்களுக்கு ஏன் நம்பர் தரேன், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்க என்றாள் கோகிலா. அவளின் புரிதல் அவனை மேசில் இருக்க செய்தது. இந்த புரிதல் தானே நல்ல தாம்பத்தியத்திற்கு அடித்தளம். நான் எப்பவுமே பிஸியா இருப்பேன் தான், ஆனா உன்னை விட மத்ததெல்லாம் எனக்கு பெருசில்ல என்றவன் அவளின் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுக்க அவள் அவன் மேல் மோதி நின்றாள். அவளை அணைத்து கொண்டவன் அவளது கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்து விட்டு விலக அதனை எதிர்பார்க்காதவள் அதிர்ச்சியில் விழுவிரித்தாள். அவளை பார்த்தவனின் உதடுகள் புன்னகையில் விரிய,
நீ ரொம்ப அழகா இருக்குன்னு தான் அம்மா கேட்டது உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன். பட் இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? லவ் பண்ணுவோமா என்று கேட்க, இப்போ அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க என்றவளின் முகம் நாணத்தில் சிவந்து போனது. கோகிலா ஹரிகிருஷ்ணாவின் திருமண வேலைகள் தொடங்கியது. எல்லாமே ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த சூரிய பிரகாஷ் மகன்களிடம் அனைத்தையும் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்ய சொன்னார். அருணா மசக்கை காரணமாக வீட்டிலேயே இருந்து கொள்ள கார்குழலி கல்லூரிக்கு செல்வதால் திருமண வேலைகளில் ஈடுபட முடியவில்லை. அவளுக்கும் சேர்த்து அவளது கணவன் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தார். இரவில் குழலி தூங்கிய பிறகுதான் முகிலன் அறைக்கு வருவான். சில நிமிடங்கள் நின்று மனைவியின் முகத்தை ஆழ்ந்து பார்ப்பவன் ஒரு பெருமூச்சுடன் கட்டிலின் மறுமுனையில் படுத்து உறங்குவான். 1.5 மாதம் ஜெட் வேகத்தில் பறந்து சென்றது. கோகிலா மற்றும் ஹரிகிருஷ்ணாவின் திருமணம் நாளை மறுநாள் என்ற நிலையில் சூரிய பிரகாஷின் வீடு முழுவதும் சொந்த பந்தங்கள் நிறைந்து காணப்பட்டது. அதை சாக்காக வைத்துக்கொண்டு அருந்ததியும் கணவனோடு தாய் வீட்டிற்கு வந்தார். தாயை கண்டதும் கார்குழலியின் முகம் மலர்ந்தது. மா என்று தாயை அணைத்துக் கொண்டவள் தந்தையை கண்டு கொள்ளவே இல்லை. அவரது முகம் வாடி போக வெண்மதி அவரை பார்த்து வாங்கப்பா என்றாள். வெகு நாட்களுக்கு பிறகான அவளின் அப்பா என்ற அழைப்பு சற்று முன் மேகநாதனின் முகத்தில் தோன்றிய வேதனையை போக்குவிட்டது. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா என்றவள் அவர்களுக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க அருந்ததி முகத்தை வெடுக்கென்று திருப்பினார். வெண்மதி குழலியின் முகத்தை பார்த்தாள். அவள் மா எடுத்துக்கோ என்று சொன்ன பிறகே அருந்ததி ஜூஸை கையில் எடுத்தார். மற்றொன்றை தந்தையிடம் கொடுத்த வெண்மதி சமையலறைக்கு சென்று விட்டாள். அப்போது யமுனாவுடன் எதையோ பேசிக்கொண்டே அங்கு வந்த கங்கா அருந்ததியை கண்டு திகைத்து போனார். அருந்ததியோ பெரியண்ணி சின்னண்ணி என்று பல்லை காட்ட இருவரின் முகமும் வெறுப்பை உமிழ்ந்தது. டேயாகி என்று கங்கா அழைக்க சமையல்காரருடன் பேசிக் கொண்டிருந்த அகிலன் என்னம்மா என்று கேட்டார். இங்க வா என்பது போல் அவர் கஞ்சாடை காட்ட அகிலன் நீங்க வேலையை ஆரம்பிங்க, எதனா தேவனா எங்கிட்ட கேளுங்க என்று சமையல்காரரிடம் கூறிவிட்டு அன்னையை நோக்கி சென்றார். அகி சொந்தக்காரங்க அதிகமா வருவாங்க, அவங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண சொன்னனே பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. அப்புறம் ஏன்னா இங்க கூட்டமா இருக்கு என்று அருந்ததியை பார்த்து கொண்டே பல்லை கடித்தார் கங்கா. அதில் அருந்ததி மற்றும் கார்குழலியின் முகம் சுருங்கி போனது. அகி வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா நம்ம வீடு தாங்காது போல, சீக்கிரமே எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஹோட்டல்ல தங்கவை, நாளைக்கு நேரம் மண்டபத்துக்கு வரட்டும் என்றார் யமுனா. அகிலன் அருந்ததியை முறைத்து பார்த்து அத்த அம்மாவும் சித்தியும் உங்களை தான் சொல்றாங்க, கிளம்புங்க ஹோட்டலுக்கு போலாம் என்றான். கார்குழலி கங்காவை ஏறிட்டு பார்த்து அத்த பிளீஸ் அத்த, அம்மா என் கூடவே இருக்கட்டும் என்று கெஞ்சினாள். கங்கா மருமகளின் கெஞ்சலுக்காக சற்று இறங்கி போக கார்குழலி புன்னகையுடன் தேங்க்ஸ் அத்த என்றாள். இன்னும் சற்று நேரத்தில் நடக்கவிருக்கும் விபரீதத்தை உணர்ந்து இருந்தால் ஒருவேளை கார்குழலி தாய்க்கு பறிந்து கொண்டு வந்திருக்க மாட்டாளோ? விதி யாரை விட்டது? அத்தியாயம் 25. அருந்ததியும் கார்குழலியும் அறைக்குள் தனியாக அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது குழலிக்கு குமட்டி கொண்டு வர அவள் வாயை பொத்திக் கொண்டு பாத்ரூமிற்கு ஓடினாள். அருந்ததி பதறிப்போய் பாத்ரூமின் வாசலில் நின்றார். குழலி என்னாச்சடி என்று அவர் பதற்றமாக கேட்க உள்ளே அவள் வாந்தி எடுக்கும் சத்தம் தான் கேட்டது. அவர் தவிப்புடன் காத்திருக்க சிறிது நேரம் கழித்து முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே வந்தாள் கார்குழலி. அவளது முகம் சோர்ந்து போய் இருந்தது. அருந்ததி மகளிடம் என்னடி வாந்தியெல்லாம் எடுக்கிற என்று தயங்கியபடி கேட்க ஆமம்மா, கொஞ்ச நாளாவே இப்படிதான், அடிக்கடி வாந்தி வருது, தலை சுத்துது, டயர்டா இருக்கு என்றவள் அப்படியே கட்டிலில் படுத்துக்கொண்டு கண்களை மூடினாள். ஒருவேளை கர்ப்பமா இருப்பாளோ என்று நினைத்த அருந்ததிக்கு திக்கென்று இருக்க அடியே எழுந்துரடி என்று அவளை பிடித்து உலுக்கினார். என்னம்மா என்று சினுங்கியவள் கண்களை திறக்கவே இல்லை. கடைசியா எப்போ தலைக்கு குளிச்ச? நாள் எதுவும் தள்ளி போயிருக்காடி என்று அருந்ததி கேட்க படார் என்று கண்களை திறந்தவள் மலங்க மலங்க விழித்தாள். என்னடி முழிக்கிற? பதில் சொல்லு என்றவர் அதட்ட ஆமம்மா நாள் தள்ளி போயிருக்கு என்றால் உள்ளே போன குரலில். அருந்ததியின் முகம் நொடி நேரத்தில் மாறி போனது. அவரது கையை சுரண்டிய குழலி மா நான் பிரெக்னெண்டா இருக்கேனா என்று ஆவலாக கேட்க எனக்கு என்னடி தெரியும், டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையான்னு தெரியும் என்றார் வெடுக்கென்று. சரி நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு, நான் மெடிக்கலுக்கு போய் பிரெக்னன்ட் கிட் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் யாருக்கும் இதை பத்தி சொல்லாத என்று அழுத்தி கூறிய அருந்ததி அறையிலிருந்து வெளியேற குழலி தவிப்பாக அமர்ந்திருந்தாள். அதன் பின்னர் குழலியின் அறைக்கு வந்த தாரா சாப்பிட அழைக்க
பசிக்கவில்லை என்று கூறி அவளை திருப்பி அனுப்பினாள் குழலி. தாரா வெளியேறிய சிறிது நேரத்திலேயே அருந்ததி பதுங்கி பதுங்கி மகளின் அறைக்கு சென்றார். தாரா கீழே சென்று அதையே கங்காவிடம் சொல்ல அவர் சலிப்பாய் முகத்தை சுளித்தார். ச்சே, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? இப்பெல்லாம் சரியாவே சாப்பிடுறதில்ல என்று புலம்ப, விடுங்க கங்காமா, ஜூஸ் கொடுத்து அனுப்பலாம் என்று சமாதானம் செய்தாள் வெண்மதி. உடனே மாதுளை பழச்சாறை தயார் செய்து ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றி அதை தாராவிடம் கொடுத்து, இதை குழலிக்கிட்ட கொடுத்துடு என்றாள். அப்போது சந்திரபிரகாஷ் மகளை அழைக்க, இதோ வரேன்பா என்ற தாரா கண்ணாடி குவளையை சமையல் மேடையில் வைத்துவிட்டு ஓடிவிட்டாள். வேறு வழியின்றி அதை எடுத்துக்கொண்டு வெண்மதியை குழலியின் அறைக்கு சென்றாள். அங்கோ அருந்ததி வாங்கி வந்த கருவியில் சுய பரிசோதனை செய்து தான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்து கொண்ட கார்குழலி மகிழ்ச்சியில் திளைத்தாள். மா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் என்று குதூகலித்தவள் அதை கணவனுக்கு சொல்வதற்காக போனை எடுத்து அவனுக்கு அழைத்தாள். யாருக்கடி போன் பண்ற? முகி மாமாவுக்குமா என்று அவள் கூற, அருந்ததி வெடுக்கென அவளது கையில் இருந்த போனை பிடுங்கி அழைப்பை துண்டித்தார். என்னம்மா பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு? இதை எதுக்கு அவனுக்கு சொல்ற? இப்படி சொன்ன அன்னையை விசித்திரமாக நோக்கிய கார்குழலி, நீ என்னம்மா சொல்ற? நான் பிரெக்னெண்டா இருக்கிறத அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா என்று கேட்டாள். அது அறையின் வாயிலில் நின்ற வெண்மதியின் காதில் விழ அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அதை அடுத்த நொடியே சுக்கு நூறாக உடைத்து விட்டார் அருந்ததி. நீ இதை பத்தி யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். எப்படிம்மா சொல்லாம இருக்க முடியும்? உனக்கு பெண்ண வயசாகி போச்சு, எதுக்கு இப்பவே குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிற? அதெல்லாம் பொறுமையா ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாம், இதை களைச்சிடு என்றார் சர்வசாதாரணமாக. அம்மா, குழலை அதிர்ச்சியில் கத்தியே விட்டாள். அப்போது குழலியின் போனிலிருந்து தனக்கு அழைப்பு வந்திருப்பதை கண்ட முகிலன் அவளுக்கு திருப்பி அழைத்தான். குழலியின் போன் அருந்ததியின் கையில் இருக்க முகிலனின் எண்ணை கண்டவர் பட்டென்று அழைப்பை துண்டித்தார். ஏமா கட் பண்ற? என் போனை கொடு, நான் அவர்கிட்ட பேசணும் என்ற குழலி போனை வாங்க தன் கையை நீட்ட தன்னை நோக்கி நீண்ட கையில் ஒரு மாத்திரையை வைத்தார் அருந்ததி. என்னது இது? குழலி ஒன்றும் புரியாமல் வினவினாள். கருக்கலைப்பு மாத்திரை என்று அருந்ததி கூற, குழலி மட்டுமல்ல, வெளியே நின்றிருந்த வெண்மதி கூட அதிர்ந்து போனாள். தன் கையில் இருந்த மாத்திரையை பார்த்த குழலி தீச்சுட்டார் போல துடித்து போய் அந்த மாத்திரையை தூக்கி எறிய அருந்ததிக்கு கோபம் வந்துவிட்டது. ஏய் என்று அதட்டிய அருந்ததி மகளை அடிக்க கை ஓங்கினார். கார்குழலி அதிர்ந்து விழிக்க அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஓங்கிய கையை இறக்கினார். இங்க பார் குழலி, நீ சின்ன பொண்ணுடா, உன்னால பிரசவ வலியெல்லாம் தாங்கிக்க முடியாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடை புகுந்தாள் குழலி. அதெல்லாம் நான் தாங்கிக்குவேன். என்னத்தடி தாங்குவ? குழந்தை பெத்துக்கிட்டா அதுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்கணும். உன்னை ராத்திரிலே தூங்க விடாது, பகல்லே தூங்க விடாது, நிம்மதியா 4 வாய் சாப்பிட விடாது. இவ்வளைய பாத்ரூமுக்கு கூட முழுசா போக விடாது. அப்புறம் உன்னோட இந்த அழகெல்லாம் சின்ன வயசுலயே போய் பாட்டி மாதிரி ஆயிடுவ என்று துர்போதனை வழங்கினார். அதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்த குழலி அடுத்த நொடியே தன்னை சமாளித்து கொண்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த குழந்தைய கலைக்க மாட்டேன், அது பாவம் என்றால் உறுதியாக. இப்படி சொன்னா எல்லாம் நீ கேட்க மாட்ட என்று அருந்ததி கீழே விழுந்த மாத்திரையை தேடி எடுத்துக்கொண்டு மகளின் அருகே வந்தார். வாயை திரடி என்றவர் அதட்ட அவள் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டு என்று மறுப்பாக தலையசைத்தாள். திருடினா என்று அருந்ததி மகளின் வாயை வலுக்கட்டாயமாக பிடித்து திறக்க முயல அதிரடியை அறைக்குள் புகுந்து மாத்திரையை தட்டிவிட்டாள் வெண்மதி. ஏய், அருந்ததி அகங்காரமாக கத்த, சி, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்த பொண்ணோட குழந்தையவே கலைக்க பாக்குறிய என்ற ஆத்திரத்தில் பல்லை கடித்தாள் வெண்மதி. குழலை பாதுகாப்பாய் அக்காவின் பின்னே ஒளிந்து கொண்டு கண்ணீர் விட்டாள். ஏச்சி, நீ தள்ளுடி, இது எனக்கும் என் பொண்ணுக்கும் உள்ளது, நீ யாரை நடுவுல வர்றதுக்கு என்று சண்டைக்கு நிற்க பதிலுக்கு வெண்மதியும் பேசினாள். குழலியின் காதில் முகிலனின் புல்லட் சத்தம் கேட்க அவள் வேகமாக அறையிலிருந்து வெளியேறினாள். மனைவி எதற்காக போனில் அழைத்தாளோ என்று எண்ணியவன் உடனே வீட்டிற்கு புறப்பட்டு வந்தான். அவன் வீட்டிற்குள் நுழைந்த ஹாலிற்கு வர கார்முகிழி அழுது கொண்டே வேகமாக வந்து கணவனை இறுக்கி அணைத்து கொண்டாள். அதில் திகைத்து போய் நின்றவன் அவள் அழுவதை உணர்ந்து, என்னாச்சு அம்மு, ஏன் அழற என்று பதற்றமாக கேட்டான். அவள் விலகி அவன் முகத்தை பார்த்தவள், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் மாமா, அம்மா அம்மா இந்த குழந்தை வேண்டாம், களைச்சிடுன்னு சொல்றாங்க என்று கூற முகிலனின் முகம் கற்பாறை போல் இறுகி போனது. அதான் உன் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, போய் செய் என்றான் இறுகிய குரலில். குழலி அதிர்ச்சியுடன் 2 அடி பின்னால் நகர்ந்தவள், மாமா என்று முணுமுணுத்தாள். உனக்கு உன் அம்மா சொல்றது தானடி வேத வாக்கு. இன்னைக்கு குழந்தைய கலைக்க சொல்றாங்க,
போய் களைச்சிட்டு வந்துரு. நாளைக்கு என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்ல சொல்வாங்க. கொன்னுடு என்ற ஆத்திரத்தில் பல்லை கடித்தவனை பயத்துடன் பார்த்தவள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். எதுக்குடி அழுவுற? பிடிக்காத கல்யாணம், பிடிக்காத புருஷன், பிடிக்காத குழந்தைதானே, எது எப்படி போனா உனக்கு என்ன என்றவனை கோபமாக நிமிர்ந்து பார்த்த குழலி, எனக்கு பிடிக்கலன்னு நீ பாத்தியா என்றவள் தன் வயிற்றில் கை வைத்து, இது ஏன் குழந்தை, யார் வந்து சொன்னாலும் கலைக்கல முடியாது, போடா என்று உறுதியாக கூற மனைவியின் மனம் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டது எண்ணி உள்ளுக்குள் மகிழ்ந்தான். அப்படியே அழுது கொண்டே சமையலறைக்கு சென்றவள் கங்காவை கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தாள். கங்கா பதறி போய், ஹே குழலி, என்னாச்சுமா, ஏன் அழற என்று கேட்க அவள் இன்னும் அதிகமாக அழுதாள். அருகில் நின்றிருந்த யமுனா டென்ஷன் ஆகி, ஏய் உன்னதானடி கேக்குறாங்க, பதில் சொல்லு என்று கத்தினார். நான் கர்ப்பமா இருக்கேன் என்றாள் அழுகையினூடே. கங்கா அகம் மகிழ்ந்து மருமகளின் நெற்றியில் அன்பாய் இதழ் பதிக்க யமுனாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அடியே, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா என்று யமுனா கடிந்து கொள்ள குழலை அழுது கொண்டே நடந்தவற்றை அவர்களிடத்தில் கூறினாள். கங்காவுக்கும் யமுனாவுக்கும் மாத்திரமாக வந்தது. அந்த அருந்ததிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த வேலைய பார்த்திருக்கோம். சின்ன பொண்ணு மனசு என்னென்ன சொல்லி கெடுக்க பார்த்திருக்கா பாரு. இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாதுக்கா என்று பல்லை கடித்தார். அதெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்துற ஜென்மமே கிடையாது. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, செய்ய தேவையில்லை. அவர் வீட்டுக்கு வரட்டும், அவர்கிட்டயே சொல்லி இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்றார் கங்கா. அம்மா மட்டுமல்ல, உங்க புள்ளியும் தான் அப்படி சொன்னார் என்று குழலி கணவனையும் போட்டு கொடுக்க கங்காவும் யமுனாவும் அதிர்ந்தார்கள். எங்க அவ என்று கங்கா கேட்க, நான் இங்கதான் இருக்க என்றபடி அங்கே வந்தான் முகிலன். அறிவிற்கடா உனக்கு, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படிதான் பேசுவியா? கங்கா மகனை திட்டினார். அது எனக்கு நிறையவே இருக்கு. உங்க மருமகளுக்குத்தான் அறிவுங்கிறது இம்மி அளவுக்கு கூட இல்ல. அவ அம்மாவை பத்தி தான் நான் அவ்வளோ எடுத்து சொல்லியும் என் பேச்ச கேட்காம அன்னைக்கு மண்டபத்துல போய் கொஞ்சம் கொலாவிட்டு வரா. அதுதான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு என்று பல்லை கடித்தான் அவன். சாரி அத்தை, இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்றவளை பார்க்கவே கங்காவுக்கு பாவமாக இருந்தது. எதையாவது நம்பலாமா? முகிலன் சந்தேகமாக கேட்டான். அப்போது அங்கே வந்த வெண்மதி, அவளே பாவம், விடுங்க என்றால் தங்கைக்கு பரிந்து கொண்டு. அக்காவின் குரலை கேட்ட குழலை கங்காவிடமிருந்து விலகி அவளை அணைத்துக் கொண்டாள். இன்னைக்கு கட்டிப்பிடி தினம் போல பொசுக்கு பொசுக்குன்னு கட்டுப்பிடிக்கிறா என்று கிண்டலாக மனதில் நினைத்தான் முகிலன். தேங்க்ஸ், நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து தடுக்கலன்னா அந்த அம்மா என் வாயை திறந்து மாத்திரையை போட்டுட்டு இருக்கோம் என்று நன்றி பெருக்குடன் கூற, அக்காவுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், என தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்றாள் வெண்மதி. எல்லோருக்கும் விஷயம் தெரிந்து விட்டதை அறிந்து மிக ஜாக்கிரதையாக தப்பித்து மதுரைக்கு ஓடிவிட்டார் அருந்ததி. அங்கே சென்று விட்டால் மட்டும் மேகநாதன் அவரை சும்மா விட்டு விடுவாரா என்ன? அவரிடம் என்ன போய் சொல்லி தப்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டே பாத்ரூமுக்கு சென்றவர் கால் வழிக்கு விழுந்து விட்டார். அந்த அதிர்ச்சியில் அவருக்கு பக்கவாதம் வந்துவிட அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்துவிட்டு அருந்ததியை மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள். உடனே மேகநாதனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரோ, அப்படியே விஷ ஊசிய போட்டு அவளை கொன்னுடுங்க, நான் 4 நாள் கழிச்சு வந்து அவ பாடியை வாங்கிக்கிறேன் என்று கடுப்பாக கூறிவிட்டு போனை வைத்தார். அத்தியாயம் 26. கோகிலா மற்றும் ஹரிகிருஷ்ணாவின் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு யாமினியும் வருகை தர அவளை கண்டு வெண்மதி அதிர்ந்தாள். மணமேடையில் நின்றிருந்தவள் விடுவிடுவென்று கீழே இறங்கி வந்து யாமினியை இழுத்து கொண்டு தனியே சென்றாள். அவர்கள் இருவரையும் உதயாதித்தன் பார்த்துவிட அவன் புருவ முடிச்சுடன் அவர்களை நோக்கி சென்றான். நீ எதுக்கு இங்க வந்த என்று வெண்மதி கேட்க, நீதான் என்னை இங்க வர வச்சுட்ட என்றாள் யாமினி. வெண்மதி புரியாமல் விழிக்க, என் ஆதியை விட்டுட்டு போறேன்னு சொன்ன இல்ல, எப்ப போக போற என்று கேட்டாள் யாமினி. அதை கேட்ட உதயாதித்தன் அதிர வெண்மதியின் கண்கள் கலங்கி போனது. இன்னைக்கே போயிடுறேன், போதுமா? ஆஹா, அப்படியெல்லாம் சும்மா போக கூடாது. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு நீ வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று யாமினி சந்தேகமாக வினவ, வரமாட்டேன் என்று வெடுக்கென்று கூறினாள் மதி. உன்னை நான் எப்படி நம்புறது? அதனால நீ ஆதிக்கு லீகலா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடு என்று சொல்ல அதற்கு சரி என்பது போல் தலையாட்டினாள் வெண்மதி. குட் கேர்ள் என்று அவளது கன்னத்தை தட்டிய யாமினி அவளிடம் ஒரு வழக்கறிஞரின் விசிட்டிங் கார்டை கொடுத்தாள். ஈவினிங் இந்த அட்ரஸ்க்கு வந்துடு என்று விட்டு சென்றாள். வெண்மதி அவளின் முதுகை வெறித்து பார்க்க உதயாதித்தனுக்கு மனைவியின் மீது ஆத்திரமாக வந்தது. சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்த பின்பு கோகிலா ஹரிகிருஷ்ணாவுடன் பெங்களூருக்கு சென்று விட்டாள்.
உதயாதித்தனின் பார்வை மனைவியை மட்டும் பின்தொடர்ந்தது. மாலை நேரம் நெருங்க வெண்மதிக்கு படபடவென்று வந்தது. யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து வீட்டை விட்டு வெளியேறியவள் யாமினி கொடுத்த முகவரிக்கு சென்றாள். அவளை தொடர்ந்து உதயாதித்தனும் சென்றான். அங்கு அவளுக்கு முன்பாகவே யாமினி சென்று காத்திருந்தாள். வெண்மதி வந்ததும் அவளை உட்கார சொன்ன வழக்கறிஞர் எடுத்த எடுப்பிலேயே விவாகரத்தை பற்றி பேசினார். உங்க ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் பண்றதுல விருப்பம் இருந்தா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப ஈஸியா பிரிஞ்சிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் என்று அவர் சொல்ல, இல்லங்க அவருக்கும் விருப்பம்தான் என்றாள் வெண்மதி. அப்படியா, வசதியா போச்சு. இந்தாங்க, இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வந்துடுங்க என்று சில காகிதங்களை எடுத்து நீட்ட, அவர் சைன் பண்ணி கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எங்கிட்டயே இருக்கு என்றவள் அன்று அவன் கொடுத்த கவரை தனது கைப்பையிலிருந்து எடுத்தாள். அப்போது அரை கதவு படார் என்று திறக்கப்பட மூவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். உதயாதித்தன் தான் வந்திருந்தான். ஆதி, வா வா, வந்து உட்கார் என்று அவனை வரவேற்றாள் யாமினி. சார் யாரு மேடம் என்று வழக்கறிஞர் கேட்க, இவன் என்று யாமினி தொடங்கும் போதே, நான் இவளோட புருஷன் என்று வெண்மதியை கை காட்டினான். அதில் யாமினியின் முகம் சுருங்கிவிட்டது. ஓகே சார், உட்காருங்க என்று கூற உதயாதித்தன் மனைவியின் மீதே தன் அழுத்தமான பார்வையை செலுத்திக் கொண்டே நாற்காலியை இழுத்தவன் அதில் அலட்சியமாக கால் மீது கால் போட்டு அமர்ந்தான். எதிர்பாராத விதமாக கணவனை அங்கு கண்டபோதே வெண்மதி ஆடி போய்விட்டாள். இதில் அவனது அழுத்தமான பார்வையில் அனல் தெரிப்பதை உணர்ந்தவளுக்கு கை காலெல்லாம் நடுங்கியது. மேடம், டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, சீக்கிரம் அதை கொடுங்க என்று அவசரப்படுத்தினார் வழக்கறிஞர். மதி, எடுத்து கொடு என்று யாமினியும் கூற மதி ஓரக்கண்ணால் கணவனை பார்த்தாள். அவன் தன் பார்வையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஒருவாறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட மதி ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளியே விட்டவள் டிவோர்ஸ் நோட்டீஸை எடுத்து வழக்கறிஞரிடம் கொடுத்தாள். யாமினிக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. வெண்மதி கொடுத்த நோட்டீஸை வாங்கி பார்த்த வழக்கறிஞர், இதான் டிவோர்ஸ் நோட்டீஸா? எந்த மடைய சொன்னா என்று ஆத்திரத்துடன் பல்லை கடித்தான். என்ன லாயர் சார் சொல்றீங்க? யாமினி புரியாமல் கேட்க, மேடம், இது ஃபேக் நோட்டீஸ் என்றார் அவர். யாமினி மதியை முறைத்து பார்க்க அவளோ கணவனை விழிவிரித்து பார்த்தாள். அவன் அப்போதும் தன் பார்வையை மாற்றிக்கொள்ளவில்லை. சரி, அது போகட்டும். நீங்க ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதை கொடுங்க, 2 பேரும் சைன் பண்ணி தருவாங்க என்றாள் யாமினி. வழக்கறிஞரும் கொடுக்க யாமினி அதை வாங்கி வெண்மதியின் முன்பு வைத்தாள். சைன் பண்ணு மதி என்று அவள் பேனாவை கொடுக்க வெண்மதி அதை வாங்கி கொண்டு விவாகரத்து பத்திரத்தை பார்த்தவள் பின்பு கணவனை பார்த்தாள். இப்போதும் அவனது பார்வை மாறவில்லை. சீக்கிரம் போடு மதி என்று யாமினி அவளை அவசரப்படுத்த பத்திரத்தில் கையெழுத்து போட போனாள் மதி. அப்பொழுது உதயாதித்தன் நாற்காலியை உதறி தள்ளிவிட்டு விருற்றென்று எழுந்து நின்றான். வெண்மதி பேனாவை மேசையின் மீது வைத்துவிட்டு, என்னால முடியாது என்றாள். என்ன முடியாது? நீ தானே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆதியை விட்டுட்டு போயிடுன்னு சொன்ன. யாமினி ஆத்திரத்துடன் கேட்க, ஆமா சொன்ன. அப்ப நீ சூசைட் அட்டம் பண்ணியிருந்த, பார்க்க பாவமா இருந்துச்சேன்னு சொன்ன. அதோட நான் கேட்டதும் இவரு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணி என்கிட்ட கொடுத்திருந்தார். இப்பதானே அது ஃபேக்குன்னு தெரியுது. எனக்கு என் புருஷன் வேணும் என்றவள் எழுந்து சென்று கணவனை அணைத்துக் கொண்டாள். அவனும் அவளை அணைத்துக் கொண்டவன், என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவியாடி நீ? வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று பல்லை கடித்தான். அவனது மார்பில் புதைந்திருந்தவள், செத்தாலும் மாட்டேன் என்றாள் கண்ணீருடன். யாமினி அவர்கள் அணைத்துக் கொண்டிருப்பதை கண்டு கண் கலங்க உதயாதித்தன் மனைவியை விட்டு விலக்கிவிட்டு யாமினியிடம் சென்றான். எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல யாமினி. நான் உன்னை லவ் பண்றேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது இல்லை. இத்தனை நாளும் வெறுத்துக்கிட்டே மதியை தான் காதலிச்சுட்டு இருந்திருக்கேன். எனக்கு என்னைக்குமே நீ முக்கியமானவளா தெரிஞ்சதில்ல. ஆனா மதி எது செய்தாலும் அது என் கண்ணுக்கு பெருசாதான் தெரியும். எந்த நிமிஷத்துல என் வெறுப்பெல்லாம் காதலா மாறுச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த காதல் மட்டும் என் வாழ்வு முழுமைக்கும் வேணும். எதுக்காகவும் யாருக்காகவும் நான் அவளை இழக்க தயாரா இல்லை என்றான் அழுத்தமாக. யாமினிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் மௌனமாக இருந்தாள். உதயாதித்தன் வாசல் பக்கம் திரும்பி பார்க்க மாதேஷ் அந்த அறைக்குள் நுழைந்தான். நான் மாதேஷ் கிட்ட நம்மளை பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேல உனக்கு பிடிச்சிருந்தா மாதேஷை கல்யாணம் பண்ணிட்டு கனடாவுக்கு போ, இல்லைன்னா எப்படியே போ. என் வாழ்க்கையில மதிய தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை என்று தீர்மானமாக சொன்னவன் மனைவியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு காருக்கு சென்றான்.
அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் வீட்டில் இருக்க அவன் கார் கதவை அடித்து சாற்றிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். விறுவிறுவென்று மாடி ஏறி சென்றவனின் பின்னே அவளும் செல்ல, ஏய் நில்லு என்றார் யமுனா. அதில் நின்றவர் அவரை ஏறிட்டு பார்க்க, 2 பேரும் எப்ப வெளியே போனீங்க, இப்ப எங்க இருந்து வரீங்க என்று வினவினார். இதற்கு அவள் என்னவென்று பதில் சொல்வாள்? அவளது திருட்டு மொழியை பார்த்தவர் பெரிய மனதுடன் போ என்றார். அவள் அவசர அவசரமாக படியேறி அவர்களது அறைக்கு சென்றாள். அங்கே கட்டிலில் கோபமாக அமர்ந்திருந்தான் உதயாதித்தன். அவள் அவன் முன்னே சென்று நிற்க அவன் எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அவள் சென்று குளியலறை கதவை தட்ட அவன் முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டு கதவை திறந்து, என்ன என்று கேட்டான். டவல் என்று அவள் பூத்வாலையை நீட்ட அதை வெடுக்கென்று பிடுங்கியவன் கதவை படார் என்று அடைத்து சாற்றினான். மீண்டும் கதவு தட்டப்பட இப்போது எரிச்சலோடு கதவை திறந்தான். இப்ப என்ன? சோப் என்றாள். அதையும் வாங்கி கொண்டு அவன் கதவை அடைக்க மீண்டும் கதவு தட்டப்பட்டது. மறுபடியும் என்னடி? பொண்டாட்டி வேணாமா என்று கேட்டவளின் முகம் நாணத்தில் சிவந்தது. வேணாம். ஏன்? நான் அவ மேல செம்ம கோவத்துல இருக்க என்றான். உண்மையில் அவளது நாணத்தில் சிவந்த முகத்தை பார்த்ததுமே அவனது கோபம் மொத்தமும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டது. அதை அவளும் கண்டு கொண்டாள். ஆனா நான் என் புருஷன் மேல நிறைய காதல் வச்சிருக்க என்று கூறி தைரியமாக அவனை தள்ளிவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தவள் கதவை அடைத்தாள். சில வருடங்கள் கழித்து சிவானந்தனுக்கு 80 வயது நிறைவடைந்து விட்டதால் அவருக்கும் பார்வதிக்கும் சதாபிஷேகம் செய்யலாம் என்று உதயாதித்தன் கூற, அப்போதுதான் சூரிய பிரகாஷிற்கு தந்தையின் வயதே நினைவுக்கு வந்தது. கண்டிப்பா செய்யணும் என்றவர் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பிள்ளைகளிடம் கொடுத்து விட்டார். சதாபிஷேக விழாவானது கோவில்களில் தான் நடைபெற வேண்டும் என்பதால் அருகில் உள்ள கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சிவானந்தம் மற்றும் பார்வதியின் சதாபிஷேக விழா திருவிழா போல் நடைபெற்றது. பின்பு இருவரையும் அந்த பிரம்மாண்ட நாற்காலியில் அமர வைத்துவிட்டு ஒவ்வொருவராக சென்று அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினார்கள். முதலில் சூரிய பிரகாஷ் தன் மனைவி கங்காவுடன் மேடை ஏறி சென்று தாய் தந்தையின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். பின்பு சந்திர பிரகாஷ் தன் மனைவி யமுனாவுடன் சென்று ஆசி பெற்றார். அருந்ததி அவரது கணவன் மேகநாதனுடன் சென்றார். பக்கவாத பாதிப்பிலிருந்து தற்போதுதான் கொஞ்சமாக மீண்டு வந்துள்ளார். ஆனாலும் பேச்சு சரிவர வருவதில்லை. அவரிடம் பேசவும் யாரும் இல்லை. கெடுவான் கேடு நினைப்பான். பின்னர் அகிலன் தன் மனைவி அருணா மற்றும் 2 மகள்களுடன் மேடை ஏறி தாத்தா பாட்டியின் காலில் விழுந்து ஆசி பெற்றான். அவனைத் தொடர்ந்து முகிலனும் தன் மனைவி கார்குழலி மற்றும் 2 மகன்கள் இரட்டையர்களுடன் ஆசி பெற்றான். உதயாதித்தன் தன் மனைவி வெண்மதி, மூத்த மகன் மற்றும் இளைய மகளுடன் தாத்தா பாட்டியின் காலில் விழுந்து ஆசி பெற்றான். இவ்விழாவிற்காக கோகிலா தன் கணவன் மற்றும் 3 வயது மகனுடன் பெங்களூருவிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்தாள். தாராவுக்கும் திருமணமாகி சென்னையில் இருப்பதால் அவளும் கணவன் மற்றும் 8 மாத பெண் குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு வந்து இருந்தாள். அனைவரும் ஒன்றாக ஒரே மேடையில் ஏறி நின்றார்கள். அவர்களின் முகத்தில் நிறைவான புன்னகை தவிர அக்காட்சி அப்படியே வண்ண புகைப்படமாக எடுக்கப்பட்டது. நாமும் இவர்களிடமிருந்து புன்னகையுடனே விடைபெறுவோம். சுபம். ஹலோ மக்களே, ஆதியும் மதியும் உங்கள் மனதை வென்றார்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. தொடர்ந்து கதைகளை பெற நம்ம துளசிராஜ் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் மனம் கவரும் மற்றொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதை வாசிப்பாளர் நதியா காசிநாதன். தேங்க்யூ. பாய்.